ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு, தன்னோட பல மடங்கு வலிமை மிக்க நாட்டோட போரிட்டு எப்படியும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு. இதை தன்னோட பட தளபதியை கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன தளபதியாரே, எப்படி நம்ம இந்த போரில் ஜெயிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு தளபதி சொல்கிறாரு, ஜெயிச்சிடலாம் தான் நினைக்கிறேன் ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பின் வாங்குறாரு. ராஜாவுக்கு மாதிரி இருந்துச்சு. ஏன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அரசே, நான் மட்டும் இல்லை, நம்ம படை வீரர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, ஒரு மாதிரி தோல்வி மனப்பான்மையிலே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு தளபதி. ராஜாவுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்காரு. சரின்னு மந்திரியை கூப்பிட்டு இப்போ கேட்குறாரு, என்ன மந்திரி, இந்த மாதிரி பட தளபதி தோல்வி மனப்பான்மையில் இருக்காங்களே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு ராஜாவோட காதில் ஒரு ரகசியம் சொல்கிறாரு மந்திரி. இதே மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் முடிவு பண்ணுறாரு. சரின்னு மறுநாள் மந்திரி என்ன பண்ணுறாரு, ராஜாவையும் பட தளபதியிலையும் கூட்டிகிட்டு ஒரு காட்டுக்கு போகிறாரு. காட்டுக்கு போய் அங்கே ஒரு பெரிய சித்தர், அவர் மிகப்பெரிய ஆன்மீக சித்தர், அங்கே ஒரு மரத்தடியில் உட்காந்து தியானத்தில் இருக்கார். அவர்கிட்ட போய் சித்தர்கிட்ட இப்போ ராஜா சொல்கிறாரு, எப்படியும் இந்த நாங்கள் போரில் ஜெயிச்சிடணும், எங்களோட பல மடங்கு வலிமை மிக்க நாடு இருந்தாலும் இந்த போரில் நாங்கள் தான் ஜெயிக்கணும், அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த சித்தர்கிட்ட போய் ராஜா கேட்குறாரு. உடனே அவரும் தியானத்துலேருந்து எந்திரிச்சு அந்த ராஜா சொன்னதை காதில் வாங்கிட்டு இப்போ சொல்கிறாரு, பூஜையில் இருந்த ஒரு நாணயத்தை எடுத்து, இந்த நாணயத்தை வச்சிங்க அரசே, நீங்கள் என்ன பண்ணுங்க, போருக்கு போகும்போது இந்த நாணயத்தை தலையோ பூவோ நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அது அந்த காயின் விழுந்துச்சுன்னா, தலை நினச்சிருந்தீங்கன்னு வைங்களேன், தலை சுற்றி விட்டு விழுந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த போரில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. சப்போஸ் நீங்கள் நினைக்காது விழுந்துச்சுன்னா ஆனால் நீங்கள் போரில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயினை ராஜாட்ட கொடுக்குற சித்தர் கொடுக்குறாரு. ராஜா வாங்கிக்கிட்டு அந்த காயினை கொண்டு பூஜை ரூமில் வச்சிடறாரு. போருக்கான நாளும் வருது. அந்த நாள் வந்தோடனே ராஜா என்ன பண்ணுறாரு, இப்போ அந்த நாணயத்தை எடுத்து தலை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு படை தளபதி மந்திரி படை வீரர்களாக சுற்றி இருக்கிற நேரத்தில் இப்போ அந்த நாணயத்தை சுற்றி விடுறாரு. தலை தான் வரணும், நாங்கள் இந்த போரில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அந்த காயினை சுற்றி விடுறாங்க. அதே மாதிரி அந்த காயினில் தலை தான் வந்துச்சு. தலை வந்தோன்னே அங்கே படை தளபதி வீரர்களாக ரொம்ப சந்தோஷம். சரி, நம்ம எப்படி இந்த போரில் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க, போருக்கு கிளம்புறாங்க. போருக்கு போய் போரில் ஜெயிச்சிடுறாங்க. அதே மாதிரி அந்த நாணயம் சொன்ன மாதிரி ஜெயிச்சுட்டு போர்லேருந்து ரொம்ப சந்தோஷமாக வெற்றி வகை சூடி வராங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா நம்மளோட பல மடங்கு வலிமை பொருந்திய நாடோட நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க. இப்போ தளபதி சொல்கிறாரு, ராஜா, நமக்கு அந்த சித்தர் மட்டும் அந்த நாணயத்தை கொடுக்கலன்னா நம்மளால் இந்த போரில் ஜெயிச்சிருக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் இந்த சித்தர் தான் நமக்கு காரணம், அந்த நாணயம் தான் காரணம், இல்லைன்னா நம்ம ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கர்வமாக சொன்னார் அந்த தளபதி. ராஜா சிரித்தார். இப்போ சிரிச்சுட்டு தன்னோட கையில் இருந்த அந்த நாணயத்தை எடுத்து இப்போ தளபதிகிட்ட கொடுக்குறாரு. தளபதி பார்க்குறான், ஒரு பக்கம் தலை இருக்குது, திருப்பி பாரு அப்படின்னாரு. அதே மாதிரி திருப்பி பார்க்குறான். திருப்பி பார்க்கும்போதும் அந்த இடத்துல தலை தான் இருந்துச்சு. அதாவது அந்த நாணயத்தில் 2 பக்கமே தலை தான் இருந்துச்சு. தளபதிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. வெற்றியோ தோல்வியோ அவரவர் மனசு தான் காரணம், இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு சொன்னார் அந்த ராஜா.